அதாவது இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்களா நடிகர்கள், அதுல ஒருத்தர் கூட இந்த கரூர் ஸ்டாம்பேருக்கு ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோவோ ட்வீட்டோ போடலங்க, எக்ஸப்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார். நானே யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது அப்படின்னா அப்பதான் புரிஞ்சுச்சு. நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும் போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களும் படம் பார்க்க வருவாங்களே, அடடா நம்ம இப்ப விஜய்க்கு எதிராக போஸ்ட் போட்டாலோ இல்ல வீடியோ போட்டாலோ நாளைக்கு விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை பார்க்க வராந்தா என்ன செய்யறது, பயம். ஓகே, நடிகர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்கன்னா இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா, என்னுடைய சமுதாயத்தை பிற்பட்ட சமுதாயமா சொல்றாங்க, மக்களுக்கு அநீதி நடக்குது, சமூக ஒற்றுமை இல்ல, நல்லிணக்கம் இல்லைன்னு பேசுற அந்த இயக்குநர்கள் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டீங்களா, சுட்டு செய்தி போட்டீங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? உங்களுக்கே தெரியும் இதோட தப்பு விஜய் சைடு தான் நடந்திருக்கு. எங்க நம்ம விஜய்க்கு எதிராக ட்வீட் போட்டாலோ இல்ல வீடியோ கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம திரைப்படங்கள் வெளியாகும் போது விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை புறக்கணிச்சுட்டா, நம்ம படத்தை பார்க்காம போயிட்டா, பயம். பிரதர்ஸ், நீங்களாம் இப்ப திரையில மட்டும் தான் ஹீரோவா, தரையில யாருமே ஹீரோ இல்லையா? ஏங்க நானே இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு என்னோட படமும் வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? மேக்சிமம் என் படத்தை பார்க்க மாட்டேன்னு. இல்லன்னா தோ இந்த வீடியோ கீழே நீங்க பச்சை பச்சை கமெண்ட் போடுவீங்க. இதுக்கெல்லாம் 5 ஆளும் இல்ல 11 ஆளும் இல்லைங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு நடிகர் ஒரு இன்ஸ்டாலயோ இல்ல ட்விட்டர்லயோ ஒரு போஸ்ட் போட்டா போதும், கழுவி ஊத்துறது இல்ல. உங்களுக்கு இதை விட்டா என்னங்க தெரியும்? கொஞ்சமாவது கள அரசியல் என்னன்னு பாருங்க. இந்த ஆட்சியை பத்தி திட்ட முன்னாடி இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த அளவு நின்னுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானே ஏதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க. உங்களை பத்தி பேசுறேன்னா கொரோனா டைம்ல எல்லாம் நீங்க கோமால இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சார். நிறைய பேசலாம் உங்களை பத்தி எல்லாம், பட் இந்த வீடியோ ரொம்ப மன உளைச்சல்ல போடுறேன். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த கருத்துக்கு எனக்கு என்ன வேணாலும் திட்டலாம் கொள்ளலாம். அவங்களுக்கு நான் சொல்ற பாரு விஷயம் என்ன தெரியுமா? போற்றுவார் போற்றற்றும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும், நான் ஏற்றுதொரு கருத்தை எனதுள்ளன் சொன்னால் அவர் வந்தேனும் நில்லேன் அஞ்சேன். நன்றி.